வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா புனிதர் பட்டம் பெற்ற தேவசகாயம் பிள்ளை அவர்களுக்கு தான். அதாவது இதற்கு முன்பு மரிய தெரசியா அவர்கள் கேரளாவை சேர்ந்தவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக தேவசகாயம் பிள்ளை அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தது. இதன் மூலம் ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னா, கைகளை தொட்டி குலுக்கி அதன் மூலமாக போப் அவர்கள் மதம், இனம், ஜாதி இதை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இது போன்ற ஒரு செயல் மிகப்பெரிய அளவில் எல்லாராலும் பேசப்பட்டது. புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்ட இந்த சமயத்தில் திமுக அமைச்சர் மஸ்தான் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார். பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அங்கே சென்றார். அந்த இடத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி புனிதர் பட்டம் கொடுத்தது மிகப்பெரிய கௌரவம் தமிழ்நாட்டிற்கு, தமிழக மக்களுக்கு, தமிழுக்கு அப்படின்னு தான். இந்த புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் எப்படி இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினார், அது மட்டுமல்ல என்னென்ன இன்னல்களை சந்தித்தார், இதை எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, புனிதர் அப்படின்ன உடனே ஒவ்வொரு மதத்திற்கும் சாமியார், சாமி, புனிதர் அப்படின்லாம் சில பட்டங்கள் கொடுத்து பல போலி சாமியார்களை நாம் பார்த்திருக்கிறோம். வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவ மதத்தை பார்க்கும் பொழுது புனிதர் அப்படின்ற ஒரு பட்டம், செயின்ட் அப்படின்ற ஒரு பட்டம் சாதாரணமாக கிடைச்சிட போகிறது இல்லைங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த கோயிலை கட்டி அவரை வழங்குறதுனால அந்த வணங்குவதால் மக்கள் பயனடைந்தார்களா, இதை எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த புனிதர் பட்டம் கொடுக்கிறார்கள். ஸோ தேவசகாயம் பிள்ளை அவர்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்தார் என்பதை ஒரு சின்ன இது பார்த்தோம். நண்பர்களே, நீலகண்டன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் லாசர் என்று பொருள்படும் வகையில் தேவசகாயம் என்ற பெயரை மேலும் கொண்டார். இவர் தேவசகாயம் பிள்ளை என்ன சிறு வயதில் இருந்தே சமஸ்கிருதம், தமிழ், மலையாளம் என்ற பல மொழிகளில் இவர் புலமை பெற்றிருந்தார். மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையான பத்மநாபபுரம் கோட்டையில் கருவூல அதிகாரியாக இவர் பணியாற்றி வந்தார். நாயர் பிரிவில் பிறந்த இவர் கிறிஸ்தவ மதம் மாறினார். அப்ப அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, திருவாங்கூர் அரசரின் கட்டளைப்படி இந்த மாதம் யாரெல்லாம் மதம் மாறுறாங்களோ, இந்த உயர் வகுப்பினர் மற்ற வகுப்பினரிடையே அவர்கள் எந்த அளவுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி மதம் மாறியதால் அரசின் தண்டனைக்கு உள்ளானார். கொஞ்சம் நெஞ்சம் தண்டனைலாம் கிடையாதுங்க. இவர் அனுபவிச்ச அத்தனை பிரச்சனையும் பார்ப்போமே. முதலில் பார்த்தோம் என்றால், இவரை கல் தூணில் வைத்து கட்டி வைத்து அடித்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய கொடுமைங்க அந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா, எருமையிலிருந்து விழுந்தவர் எருமையை இழுத்து செல்லும் ஒரு விதமான இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. அடுத்து மேலும் பார்த்தீங்கன்னா, மரப்பேழையில் அடைத்து எறும்புகள் கடிக்க வைத்தல், இது ஒரு மூன்றாவது விதமான. மேலும் பார்த்தீங்கன்னா, கிராத்தடியில் தூக்கி செல்லுதல், வாயில் கூடை கட்டி பாம்பு, தேல் இது மூலமா உழவு விட்டு அவரை கடிக்க செய்யறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனையை கொடுத்தாங்க. அப்பவும் எந்த ஒரு பயமும் இன்றி கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதாவது கர்த்தராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், முகமதராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு எந்த விதத்திலும் கை கொடுப்பது அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவும் தெளிவாக தெரிகிறது. மேலும் அவர் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அதனாலேயே இதில் எல்லா பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வந்தார். இதோட விட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. குரங்கு வலையில் அடைத்து வைத்தல், மேலும் 8 தாலுகா அதிகாரிகள் முன் விசாரணை செய்து இவன் குற்றவாளி, இவன் பாவம் செய்தவன், இப்படியெல்லாம் அவர் மேல பழிய போட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைனா, எருக்கம்பூ மாலையோடு எருமை ஊர்வலம். அந்த காலத்தில் இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு மக்கள் இருந்தார்கள். தனிமை சிறையில் அடைத்து வைத்தல், தனிமை எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியும். இந்த பனிஷ்மெண்ட்லாம் தவிர தனிமையாக சிறையில் அடைக்க வச்சு இவர் அந்த அளவுக்கு துன்புறுத்தி. மேலும் பார்த்தீங்கன்னா, மன்னரையும் தெய்வங்களையும் இழிவுபடுத்தினார் அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்தினாங்க. மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைக்குது, இந்த மாதிரி ஒரு வித்தியாச தண்டனை. மேலும் துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுதல் அப்படின்னு மிரட்டியிருக்கிறார்கள். உள்ளங்காலில் 30 சவுக்கடிகள். எப்பப்பா எவ்வளோ தண்டனை, எந்த விதமான தண்டனை, டைப்பாக யோசிச்சு இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுத்தும் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். இன்று இப்ப என்னன்னா, ஒரே ஒரு விதம், இவருடைய அங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இன்றும் மக்கள் அவரை ஒரு தெய்வீகமாகவே அவரை வணங்கி, இந்த புனிதரை வணங்கி
தங்களுக்கு தேவையான தங்களுடைய துன்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்காக இவரை பிரார்த்தித்து அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவே அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த தண்டனையெல்லாம் கொடுத்து கடைசியாக இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாதுன்னு கொன்னே போட்டாங்க. இதனால் இவர் கொல்லப்பட்டதாகவும் எல்லாரும் சொல்லப்படுறாங்க. மதம் மாறிய பின் சிறை தண்டனை பெற்றவர், கடுமையான கொடுமைக்கு ஆளானப்பட்டவர், கிறிஸ்துவ மதம் தான் தன்னை காத்ததாக இவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில், முக்கியமாக தென்னிந்தியாவில் கிறிஸ்துவம் பரவ இவர் தான் முக்கியமான காரணம் கர்த்தா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய பாவமாகவும் இது இவர் தீண்டத்தகாத செயலாகவும் கருதி இவர் அந்த அளவுக்கு உண்மைப்படுத்தி. மேலும் பார்த்தீங்கன்னா நட்பாக மற்ற மதங்களை கூட இவர் இருந்தார். ஆனால் கிறிஸ்துவத்தை மிகவும் நம்பினார். பின்னர் அவர் அந்த சமயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் நெருக்கமாக பழகினார், அவர்களோடு உணவு உண்டார். இதெல்லாம் ஒரு பாவம் அப்படின்றத கூட செஞ்சாங்க. வேறு சமூகத்தை சேர்ந்தவரின் வீட்டில் இவர் இருந்தது கூட ஒரு பாவம் தான் இப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கு எப்படி தேச துரோகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை அந்த காலகட்டத்தில் இவன் நம்முடைய தெய்வங்களுக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி அவருக்கு பட்டத்தை சுமத்துறது. அது மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் மன்னரிடம் வேறு விதமாக திரிக்கப்பட்டு சொல்லப்பட்டு இதன் மூலமாக இவர் சிறையில் அடைக்கப்பட்டு கடைசியாக கொல்லப்பட்டார். இதுதான். மேலும் பார்த்தீங்கன்னா புனிதர் பட்டம் கடந்த ஆண்டு தேவசகாயம் கொடுக்கப்பட்டது. புனிதர் பதவிக்கு தகுதியானவர் என்று அறிவிக்கப்பட்டவுடன் இந்த நிலையில் பேராயர் தேவசாயத்திற்கு இத்தாலியில் வாட்டிகன் நகரில் உள்ள ரோமில் புனிதர் பட்டம் அறிவிக்கப்பட்டு உள்ள சமயத்தில் வரும் 30 மே 15 தான் புனிதர் பட்டத்தை இவருக்கு வழங்கினாங்க. தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் புனிதர் பட்டம் பெற்றது நாம் எல்லோருக்கும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் இந்துவாக இருந்தால் என்ன, கிறிஸ்துவராக இருந்தால் என்ன, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தால் என்ன, நம்பிக்கை தாங்க. அது இந்து மதமாக இருந்தாலும் அதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆனால் மதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட வெறிகுணம் கொடுத்து அந்த மாதிரி அலையாதீங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமயத்தில் இதை கௌரவப்படுத்தும் விதமாக புனிதர் பட்டம் அவர் வழங்கப்பட்ட இந்த சமயத்தில் நமது தமிழகத்திலிருந்து KS செஞ்சி மஸ்தான் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், திமுகவை சார்ந்தவர். இவரும் காங்கிரஸை சார்ந்த பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் வேட்டிகன் சிட்டிக்கு சென்றுள்ளார்கள். இதன் மூலம் கௌரவித்த தேவசகாயம் பிள்ளை அவர்கள், தமிழகத்தை சேர்ந்த தேவசகாயம் பிள்ளை புனிதர் பட்டம் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்தாய் வாழ்த்து பாடி அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது தான் சால சிறந்தது அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மிகப்பெரிய பெருமை அடைய வேண்டிய ஒரு விஷயம். மேலும் இந்த சமயத்தில் தமிழகத்தை சேர்ந்த தேவசாயம் பிள்ளை அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட இந்த சமயத்தில் பிற மதத்தை சேர்ந்தவர்களும் சரி, அது மட்டுமல்ல பிற மதங்களில் இருக்கக்கூடிய நமது தோழர்கள் எப்படி அவர்கள் கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதனை அரசியலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை அரைஸ் ராபி கண்ணோட்டத்தில் எப்படி நம்ம சொல்ல வரோம் அப்படின்றதை பார்ப்போம். ஆம் நண்பர்களே, மேலும் இந்த விஷயத்தை அரசியலாக்கக்கூடியவர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை அங்கீகரிப்பதா, மேலும் கிறிஸ்துவ மதம் நம்ம மதம் கிடையாது, அவங்க என்ன புனிதர் பட்டம் கொடுப்பது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அப்படின்னு நினச்சிங்கன்னா நோபல் பிரைஸ் வாங்கினதை தூக்கி போட்டுருங்க, ஆஸ்கார் அவார்டு எதை தான் வாங்கினீங்களோ அதையும் தூக்கி போட்டுருங்க. மேலும் ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம நாடுன்றது பல மதங்களை சார்ந்தது, பல மொழியை பேசக்கூடியவர்கள், பல ஜாதிகள் இருக்கிறது, பல விதமான கலாச்சாரங்கள் இருக்கக்கூடியது. இந்த சமயத்தில் எதையும் அரசியலாக்கலாம், எதையும் ஒரு மதவெறி கண்ணோட்டத்தோடு பார்ப்பது, ஒரு ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசமோடு இருக்கிறது. என்றைக்கு நாம் அந்த ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசம்லேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தோடு ஒட்டி ஒரு நல்ல ஒரு அமைதி பூங்காவாக இந்த நாட்டினை அழைத்து செல்ல அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிறோமோ அன்றுதான் நாடு உண்மையான வளர்ச்சி அடையும். இல்லை என்றால் நாட்டிற்கு அந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய செக்குலரிசம்னு ஒரு வேர்டு போட்டிருக்கீங்களா, அது தூக்கி போட்டுருங்க. ஸோ எங்கே கௌரவிக்கப்பட்டாலும் அது தமிழனாக இருந்தாலும் சரி, கன்னடனாக இருந்தாலும் சரி, மலையாளம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஹிந்தி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்தியர்கள் தான். தமிழகம் ஒரு படி என்ன ஒன்று, நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி, அதுதானே தவிர இதன் மூலமாக அரசியல் என்பது மிகவும் ஒரு சல்லித்தனமான விஷயம். அதுதாங்க என்னுடைய கண்ணோட்டம். ஆம் நண்பர்களை, இந்த காணொலியை பார்த்து மிக்க நன்றி. Thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.